Daily. Taste the Daily. ருத்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன சொல்றீங்கம்மா? ருத்ரா, நீ இத சொல்லு இத சொல்லாதன்னு நான் சொல்ல மாட்டேன். எது உண்மையோ அதை மட்டும் சொல்லு. நீ எதையும் கூட்டியும் சொல்ல வேண்டாம், குறைச்சும் சொல்ல வேண்டாம். மனசாட்சிப்படி என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லு. வேண்டாமா, மனசாட்சிப்படி உண்மையை சொல்றதுக்கு இங்க யாருமா விரும்புறாங்க? ஆளாளுக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கடைசியில எல்லாரும் போயிடுறாங்க. என்னோட தலைதாமா உருளுது. பேசாம என்னைய விட்டுருங்கம்மா, நான் போயிடுறேன். ஏய், என்ன சொல்ற நீ? எங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இங்க வந்து என்ன பேசுற? உண்மையை சொல்லதானே இங்க வந்த? ஏய், ஏதோ உண்மைன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு தான் சொல்ல. இங்க பாரு ருத்ரா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். என் பூமியை கொலை பண்ணவங்க யாருன்னு வெறி பிடிச்சு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என் மனசுக்கும் புத்திக்கும் தெளிவா தெரியும் யாரு பூமிக்கு அவ கொலை பண்ணதுன்னு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சிக்காக தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஏதோ சொல்ல வந்தியே, தைரியமா சொல்லு. ருத்ரா, நானும் அதே தான் சொல்றேன். யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லு. சொல்லு, தைரியமா சொல்லு ருத்ரா. ஐயா, நான் அந்த வைத்தியரோட வைத்தியசாலையில வேலை பார்த்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்மணி அம்மா ஒரு நாள் வந்து பூமிக்கு விபூதி பூசினாங்க. விபூதி அவங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்தாங்க. அவங்க பத்தியத்துல இருக்காங்க, எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு வைத்தியர் சொல்லிருக்காங்கன்னு நான் சொன்னேன். நீங்க எதுக்கு விபூதி கொடுக்கறீங்கன்னு நான் கேட்டேன். சாமி விபூதி இது ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பூமி அம்மா துடிச்சு இறந்து போயிட்டாங்க. ஏய், கண்மணி அம்மா என்னைய கூப்பிட்டு ஒரு செயினை கொடுத்தாங்க. இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஐயோ கடவுளே, குறிப்பா விபூதி கொடுத்ததை யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னாங்க. பாவி, நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு செயின் கொடுத்தனா? நான் உன்னை பொய் சொல்ல சொன்னா? ஏன் இப்படி இல்ல பொய் பேசுற? ஏய் ருத்ரா, வெளியில நிக்கும் போது கூட நீ என்ன சொன்ன? நடந்த உண்மையை சொல்லி கண்மணி இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னல. இங்க வந்து என்னடி சொல்ற? ஏன் விடுறா? என்ன பண்றீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ற? இவ தான் பண்ணான்னு அந்த வீடியோ வந்த அன்னைக்கு இவ மேல நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இத்தனை நாடகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லல. இதுக்கு இப்ப என்னதான் முடிவு? ருத்ரா, ஏதோ உண்மை சொல்லணும்னு வந்த. என்ன உண்மை அது சொல்லு. ஐயா, இந்த கண்மணி தான் என்னைய மிரட்டி கூட்டிட்டு வந்தாங்க. வாசுகி அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ அத்தை, ஏய், அடிக்கடி வைத்தியசாலைக்கு வந்து மிரட்டுறாங்களேன்னு நான் இப்ப வைத்தியசாலை விட்டே போயிட்டேன். ஆனா என் வீட்டை தேடி புடிச்சு வந்து மிரட்டுறாங்கய்யா. இப்ப கூட என் வீட்டுல என் குழந்தைய ஒரு அடியாள வச்சு மிரட்ட வச்சுதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல கிருஷ்ணா. ஐயோ, நீ வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லல. என் குழந்தைய உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கய்யா. நான் யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
என்னையும் என் குழந்தையும் நீங்க தாயா காப்பாத்தணும். பாவி. என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க, எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. என்ன ருத்ரா? ஐயா எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. எழுந்திரும்மா நீ எனக்கு வேற எந்த முதல்ல. உண்மையும் என்ன பண்ற தெரியாதுங்கய்யா. முதல்ல எழுந்திரு. கால்ல எல்லாம் விழக்கூடாது, எந்திரி. அக்கா சொல்லுக்கா, எந்திரி. எழுந்திருமா, எழுந்திரு முதல்ல. நீ போ. என் குழந்தைய தர மாட்டாங்கய்யா, காப்பாத்தி கொடுங்க. என்னம்மா இதெல்லாம் ஆ? இந்த தரம் இல்லாதவங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் இப்ப இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, இவ என்கிட்ட வேற சொன்னா, இங்க வந்து வேற ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலேயே நடந்தது வேற. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுமா? அத்தை, அது வேண்டாம். ம், போதுமா. அவ வீட்டுக்கு நீங்க போனது உண்மையா இல்லையா? அவ குழந்தைய நீங்க மிரட்டினது உண்மையா இல்லையா? வீட்டுக்கு போனோம், மிரட்டதான் செஞ்சோம். ஆனா இவ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் மிரட்டணுமே தவிர பொய் சொல்லுன்னு சொல்லிலாம் மிரட்டல. அப்பா, உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்கு வருண். உண்மையை சொல்றதுக்காக அடியாள வச்சு குழந்தைய மிரட்டுறதெல்லாம் இங்கதான் நான் கேள்விப்படுறேன். எதுமா உண்மை? இப்ப விரும்புறத சொல்றதா உண்மை? என் பூமி இறந்து போனா பாருங்க, அது உண்மை. அவளுக்கு இவ சாப்பிட சொல்லி விஷம் கலந்து விபூதியை கொடுத்தா பாருங்க, அது உண்மை. அந்த விஷயம் வீடியோல ரத்தமும் சதையுமா பதிவாயிருக்க பாருங்க, அது உண்மை. உண்மை யாராலையும் மறைக்க முடியாதுமா. இந்த சில்லறத்தனமானவளோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் இப்ப கேவலமான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், இல்லப்பா. அட போங்கம்மா, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. கண்மணி, உன் வேஷம்லாம் கலைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ போடுற நாடகம்லாம் அம்பலமாகிட்டே இருக்கு. இன்னும் எல்லாரும் ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டே இருக்காத. அந்த மனோகர் என்னைக்கு உன்னை கைய காட்டுறானோ அன்னைக்கு உன் கணக்கு முடிஞ்சது. ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப போடி வெளியே. கிருஷ்ணா, தப்பு பண்ணவங்க இங்க இருக்கும்போது நான் எதுக்காக வெளியே போகணும்? ஏய், இப்ப நீ போறியா இல்லையா? ஏய், போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப போறியா இல்லையா? வெளிய போ சொன்னா. விடுங்கம்மா. இத விடுங்கன்னு சொன்னேன். விடுங்க. விடுங்கம்மா. வெளிய போடி. வெளிய போ. ஏய். என்ன பண்ற நீ? கண்மணி, 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 கண்மணி. இது என்னைக்கும் நீ இந்த வீட்டு படியேறி வரக்கூடாது. கண்மணி. அம்மா, அவளை தலைமுடிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருதுன்னா வாங்க. இல்ல நீங்களும் அவளோட போயிடுங்க. டேய், போடா. என்னமோ பண்ணுங்க, போங்க. கண்மணி. டேய் பப்பு, உள்ள வா. டேய், சொன்னா கேளு, வா. உள்ள வாடா. என்ன நீ? இங்க பாரு, இவ இப்படி பண்ணுவான்னு யாருக்கு டேய், தெரியும்? சொன்னா கேளு. வாடா. என்ன கேட்க மாட்டேன் நீ? நான் இருக்கேன்ல, சொன்னா கேளு, வா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.